பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளில் உங்களை சந்திக்க நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று காலை 3 ஆராதனை இருக்கிறது. 6 o'clock, 8 o'clock, 10 o'clock. ஒவ்வொரு ஆராதனை முடிந்த பிறகும் ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் உங்களுக்காக மணிப்பால் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்ஸ் அந்த டீம் வந்திருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி காலையில் யாரெல்லாம் வர முடியுமோ யாருனாலும் வாங்க, சரியா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து வார்த்தையை கேளுங்க. முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. பின்னாடி அதுக்கு பிறகு அந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்பில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் மற்ற காரியங்கள்லாம் பண்ணுறாங்க, சரியா? பிளட் செக்கப் பண்ணுறாங்க, மற்ற பிபி செக்கப், மற்ற எதெல்லாம் பண்ணுமோ பேசிக்கான காரியங்களை பண்ணுகிறாங்க. ஃப்ரீ கன்சல்டேஷன் நீங்கள் பார்க்கலாங்க, டாக்டர்ஸ்ட்டை நீங்கள் கேட்கலாம். அதனால் தயவுசெய்து யாரெல்லாம் வர முடியுமோ கண்டிப்பாக வாங்க. இந்த ஊழியத்தில் கர்த்தர் செய்கிற இந்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் ஈவினிங் 4:45க்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்குறது. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் எப்படி அவங்கள அப்பா அம்மா உயிரை காப்பாற்ற முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அவங்க சொல்லித்தராங்க. நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நிறைய காரியங்கள் அவங்க சொல்லித்தரதுக்காக அதே மணிப்பால் டீம் வராங்க. அதனால் யாரெல்லாம் வர முடியுமோ ஈவினிங் 4:45க்கு இந்த நாளிலே எல்லாருக்கும் உங்கள் பிள்ளைகளாம் அழைச்சிட்டோம். பிள்ளைகள்லாம் தெரியணும். ஆனால் இது பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம் மற்றும் பெற்றோர்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். எல்லோரும் வந்து பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே 6:40க்கு இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்கும். அதிலே வந்து பங்கு பெறுங்கள். ஆங்கில ஆராதனையில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வாருங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி ஓய்வு நாளில் நடக்கிற காரியங்கள். எல்லாரும் வாருங்கள், கர்த்தர் உங்களோட கூட வந்து வழி நடத்துவார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 27வது சங்கீதம் 4வது வசனம், Psalms 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆழத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனில் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என்னென்னா ஆலயத்தில் நான் தங்கி இருக்கணும், ஆண்டவரை ஆராய்ச்சி செய்யணும், சரியா? நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு காலையில் நீங்கள் எதுக்கு ஆலயத்துக்கு வரீங்கன்னா அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இந்த நாளில் எல்லோரும் எந்தெந்த சபைக்கு போகிறீங்களோ நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது உற்சாகமாக போங்க. ஆண்டவரை உண்மை நான் பார்க்கணும், ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் உட்காரணும், உண்மை நான் ஆராய்ச்சி செய்யணும். நீர் எவ்வளோ நல்லவர், வல்லவர், உம்முடைய மகிமை என்ன, எல்லாத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க. கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா பரிசுத்தவானுடைய ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா இடங்களிலும் ஜனங்களை கொண்டு வாங்க. யார் வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த நாள் ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க அவளை மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தா எங்கள் சபைக்கு ஆண்டவரே ஆட்களை கொண்டு வாங்கப்பா. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, சபை மக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தா மணிப்பால் டீம்லேருந்து வருகிற கர்த்தாவே, டாக்டர்ஸ் அண்ட் கர்த்தாவே, எல்லா கர்த்தாவே அதிலேருந்து வருகிற டீமை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் தேவன் தாமே அவர்கள் செய்கிற எல்லா பணிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தா. இந்த நாளில் கர்த்தா ஃப்ரீ மெடிக்கல் கேம்பை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளில் தேவன் தாமே அதை நேர்த்தியாக நடத்தி முடிப்பீராக. ஈவினிங் நடக்கிற ப்ரோக்ராமை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே கர்த்தா. அதிலே மகிமையான காரியங்களை செய்யுங்க. இதன் மூலமாக ஜனங்கள் தொடப்படவும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ஜனங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரவும், அநேக புதிய ஆத்துமாக்கள் வருவதற்கு உதவி செய்வீராக. என் தேவன் தாமே ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் கர்த்தாவே அந்த செய்தியை கேட்கும் பொழுது ஜனங்களுடைய இருதயங்கள் தொடப்படுவதாக. ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அநேக அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. அநேக புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. அநேக ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்யுங்க. எல்லா சபைகளும் ஆண்டவரே பக்தியில் பெருகட்டும், ஆத்துமாக்கள் பெருகட்டும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆண்டவரே எங்கள் சபைக்கு ஆண்டவரே ஆண்டவர் அந்த நிலத்தில் ஆண்டவரே ஃபவுண்டேஷன் போடுவதற்கு உதவி செய்யுங்க. சீக்கிரத்தில் ஆலயம் கட்ட உதவி செய்யுங்க. ஆலயம் கட்டுவதற்கு ஜனங்களை எழுப்புங்கப்பா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னது போல் ஆண்டவரே. சால்வேஷன் டிவி வியூவர்ஸ், எஸ்தர் திருச்சபைக்கு வருகிற பிள்ளைகளும் ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. சீக்கிரத்தில் அந்த ஆலயத்தில் நாங்கள் போய் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்களை எழுப்புங்கப்பா. ஆலயம் கட்டுவதற்கு ஜனங்களுடைய இருதயத்தில் பாரப்படுத்துங்க. உற்சாகமாக அந்த ஜனங்கள் கொட்டுக்கட்டு ஆண்டவரே, உற்சாகமாக அதை செய்யட்டு ஆண்டவரே. இது உமக்கென்று நாங்கள் கட்டுகிற ஆண்டவரே கர்த்தாவே தேவனுடைய அரண்மனை ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அந்த ஆண்டவரே உமக்கென்று கட்டுகிற அந்த காரியத்தில் தேவன் தாமே வழியில் திறக்க விடுமா ஜெபிக்கிறேன். கொடுக்குற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரையும் பலப்படுத்துங்க. இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மகிமையான காரியங்களை செய்யப்பா. இந்த நாளில் கர்த்தாவே ஜனங்கள் ஆண்டவரே ஆண்டவரே வெளியே போகும்போது வரும்போது தேவனுடைய கரம் வந்து பாதுகாத்து கொள்ளட்டும். இந்த நாளில் கர்த்தா பர்த்டே வெடி அணைச்சிட்டு கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் கடின மணி போல காத்துக்கொள்ளுங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆறாவதுல வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.